அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பொங்கல் தான் செய்ய போகிறோம். அதாவது மில்லட் ரைஸில் பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் குக்கரில் நெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிடுங்க. ஏன்னா பொங்கல்னாலே நெய் கொஞ்சம் நல்லா இருந்தாலே நல்லாயிருக்கும், அதுக்கு தான். அப்போ அதுவும் போட்டுட்டு மிளகு வந்து 1-2 நுணுக்கிக்கிடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நட்ஸு, முந்திரி பருப்பு அது எவ்வளோ போடணுமோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கிடுங்க. ஏன்னா நமக்கு பொங்கல் சாப்பிடும்போது முந்திரி பருப்பும் சேர்த்து சவைக்கும் போது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். அப்போ இது எல்லாம் போட்டு வதக்கிட்டு நான் வந்து இந்த போனிக்கு ஒரு போனி மில்லட் எடுத்திருக்கேன். அப்போது இந்த போனிக்கு நான் 1.5 போனி நான் தண்ணி ஊற்றிக்கிடுவேன். ஊற்றிக்கிட்டு உப்பு தேவையான அளவு, ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி அதையும் போட்டுட்டு ஒரு கொதிக்கட்டும். மில்லட் நான் என்ன மில்லட்லாம் நான் எடுத்திருக்கேன்னா வரகு, திணை, குதிரைவாளி இது 3 போட்டிருக்கேன். இது 3க்கும் 1/2 டம்ளர் சிறுபருப்பு அதுவும் ஒன்றா சேர்த்து கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி வடிகட்டி அதில் மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி கொதிச்சதும் அந்த மில்லட்டை எடுத்து அதில் போட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஃப்ளேம் மீடியத்தில் போட்டு வச்சுருங்க, ஹையில் வேண்டாம். அதுக்கப்புறம் மில்லட் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குலைவாகவே இருக்கும். அப்படி மாதிரி உள்ள பக்குவத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரைஸும் வெந்துடும். ஏன்னா இது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு வைக்கும்போது குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். நம்ம நல்லா டைட்டாக, அதாவது தண்ணி நல்லா வற்றி இறுக்கமாக பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா லஞ்ச் பாக்ஸுக்கு வைக்கும்போது ரொம்ப கட்டியாக இருக்கும் அந்த சாப்பாடு அப்போ கொஞ்சம் குலைவாக லூஸாக இருக்க மாதிரி வச்சுக்கிடுங்க நீங்களுமே. அப்போ இந்த மில்லட் ரைஸ் செஞ்சு கொடுக்குறதுல ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. அதுவும் பொங்கல் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இது கூட வந்து நம்ம சைடிஷ் சாம்பார் இல்லைன்னா தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு சாம்பாரும் இந்த சிறுதானிய பொங்கலும் தான் இன்னைக்கு நான் லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு விடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.